வெல்கம் டு பணியும் வைப்பும். ரீசெண்டா ரயில்வேல டெக்னீஷியனோட நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ எதுக்காகனா, யாரெல்லாம் டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து அப்ளை பண்றீங்களோ, இந்த மாதிரி நான் டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து அப்ளை பண்ண போறேன். ஆனா என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? இந்த வருஷம் எப்படியாவது இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிடணும். எவ்வளவு மார்க் எடுக்கணும்? எதை ப்ரிப்பேர் பண்ணணும்? எதை நான் ரிவிஷன் பண்ணா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்? இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வந்து கிடைக்கும். இப்ப மொத்த வேக்கன்சி, அதாவது 2025ல கிரேட் 3க்கான வேக்கன்சி பார்த்தா 6055 வேக்கன்சி இருக்கு. இது வந்து ஒரு ஓகேவான வேக்கன்சி. ஏன் சொல்றேன்னா 2024ல கிரேட் 3ல இதை விட வந்து ஒரு 1000 வேக்கன்சி ஹையா இருந்தது. இந்த வட்டம் வந்து கம்மியா கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப என்ன வேக்கன்சி இது வந்து கொடுத்துருக்காங்களா? இப்ப ஒவ்வொரு சோனா பார்க்கும்போது, ஏன்னா இது வந்து ஆல் ஓவர் இந்தியால கொடுத்துருக்குது. ஒவ்வொரு சோனுக்கு தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்ப நம்ம எல்லாருமே சென்னை ஜோனுக்கு தான் அப்ளை பண்ணுவோம். நம்மளுக்கு பார்த்தோன்னா கிரேட் 3 எவ்வளோன்னு பாருங்களேன். 1329 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதர் ஜோனோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல வேக்கன்சி தான். சரி, இப்ப என்ன நம்மளுக்கு இந்த 1329ல ஒரு போஸ்ட் வேணும். அதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அதுதான் பார்க்க போறோம். இப்ப அந்த ஜோன்ல வந்து இருக்கிற வந்து ஒவ்வொரு போஸ்டையும் பாருங்களேன். எல்லா போஸ்ட்டுக்குமே, அதாவது மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட்டுக்கு வந்து ஐடிஐ முடிச்ச கேண்டிடேட் வந்து கேட்பாங்க. ஆனா ஒரே போஸ்ட்டுக்கு மட்டும்தான் 12th வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது 12th எலிஜிபிலிட்டி இருந்தா போதும், நம்ம வந்து என்ன எலிஜிபிள்னு சொல்லுவாங்க. அது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து இங்க இருக்கு பாருங்களேன். அதாவது சிக்னல் அண்ட் வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸ், இதுக்கு மட்டும்தான் என்னன்னா 12th முடிச்சிருக்கணும். இதுக்கு எவ்வளவு வேக்கன்சி? 33 வேக்கன்சி. ஏன் சொல்றேன்னா இங்க வருங்க குவாலிஃபிகேஷன்ல டெக்னீஷியன் கிரேட் 3 சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு மட்டும் இந்த இடத்துல குவாலிஃபிகேஷன் கீழே நல்லா பாருங்களேன். இந்த இடத்துல 6 அப்படின்னு போட்டு +2 முடிச்சிருக்கணும். ஆனா +2ல பிசிக்ஸ் அண்ட் மேத் வந்து நம்ம சப்ஜெக்டா இருக்கணும். அப்ப என்ன 12த்லயே வந்துன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்போம். நம்ம வந்து எலிஜிபிள் கிடையாது. 12த்ல பிசிக்ஸ் அண்ட் மேத் சப்ஜெக்ட் உள்ள கேண்டிடேட் தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. இதை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே என்னன்னா இந்த மாதிரி மெட்ரிகுலேஷன் இல்லைன்னா எஸ்எஸ்எல்சி, அந்த எஸ்எஸ்எல்சியோட சேர்த்து பிளஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஐடிஐ முடிச்சிருக்கணும். அந்த ஐடிஐ என்ன ட்ரேட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில இதுல வந்து மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்எல்சி அதோட சேர்த்து வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு ட்ரேடுல நம்ம அப்ரெண்டிஸ்ஷிப் கம்ப்ளீட் பண்றதுக்கான அந்த ஒரு சர்டிபிகேட் இருக்கும். அது வாங்கியிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். அதனாலதான் என்னன்னா உங்களுக்கு டைரக்டா ஐடிஐ முடிச்ச கேண்டிடேட்டுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, இப்ப எவ்வளவு வேக்கன்சி, யாரு வந்து எலிஜிபிள், என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னு பார்த்துருக்குமா? என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ல இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது எவ்வளவு கட் ஆஃப் அப்படின்னு பாருங்களேன். 100 மார்க், அதாவது 100 கொஸ்டின் இருக்கும், 100 மார்க் இருக்கும். அதுல ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கட் ஆஃப் வந்து தனித்தனியா இருக்கும். அதுல இந்த இடத்துல கேட்டகரி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விதமா வந்து கட் ஆஃப் இருக்கும். இந்த கேட்டகரி நம்பர் நம்ம எங்க பார்க்க முடியும்னா நோட்டிபிகேஷன்ல இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதுதான் கேட்டகரி நம்பர். ஒவ்வொரு கேட்டகரி நம்பருக்கு வந்து ஒவ்வொரு விதம் வந்து என்னன்னா கட் ஆஃப் வைப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா சில போஸ்ட்டுக்கு சில ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. சில போஸ்ட்டுக்கு அதிகமா வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதனால என்னன்னா கட் ஆஃப் வேரியேஷன் இருக்கும். இதுல நீங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது 100 மார்க்குக்கு மேக்சிமம் இருக்கிற போஸ்ட் எல்லாத்துக்கும் என்னன்னா 60க்கு மேல தான் கேட்டிருக்காங்க. 60 கூட கிடையாது. ஆவரேஜா சொல்றேன். இந்த மெஜாரிட்டி போஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 80ல இருந்து இருக்கு. அப்ப என்ன சொல்லணும்னா 100 மார்க்குக்கு வந்து நம்ம 80க்கு மேல எடுத்தா மட்டும்தான் வந்துன்னா இந்த எக்ஸாம்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து என்னன்னா இது சிம்பிளா எடுக்க முடியாது. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் தான். ஏன் டஃபஸ்ட்னு சொல்றேன்னா இல்ல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. இங்க பாருங்களேன். அதாவது கிரேட் 3யோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 100 மார்க்கு. டைம் பார்த்தா 1.5 மணி நேரம். 1/3 நெகட்டிவ். அப்ப என்ன, ஒரு கொஸ்டின் கரெக்டா போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 1 மார்க் வரும். அதே நம்ம தப்பா போட்டோம்னா 0.33 மார்க் என்ன நெகட்டிவ்ல போயிடும். இந்த நெகட்டிவ் இருந்தாலுமே கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையான கட் ஆஃப் தான் இருக்கு. இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா நம்மளோட எய்ம் என்னன்னா 80க்கு மேல எடுக்கணும். அதுதான் வந்து எய்மா வச்சிருக்கணும். சரி, இப்ப என்னெல்லாம் கேட்பாங்கன்னு பாருங்களேன். மேக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின், ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின், சயின்ஸ்ல இருந்து 40 கொஸ்டின், அதிக ப்ரையாரிட்டி சயின்ஸ். அடுத்து ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல 10 கொஸ்டின். இதுல என்ன சொல்லுவேன்னா இந்த ஜென்ரல் அவேர்னன்ஸ்க்கு இந்த எக்ஸாமுக்குன்னு உட்காந்து நம்ம படிக்க கூடாது. ஏன்னா 10 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஆனா ஜென்ரல் அவேர்னன்ஸோட டாபிக் பார்த்தா பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்லிட்டு அப்படியே படிக்க படிக்க போய்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணலாம், நம்ம கண்டிப்பா அதர் எக்ஸாம் படிச்சிருப்போம். அந்த எக்ஸாம்ல
ஃபண்டமெண்டலா வந்து பேசிக்கா பாலிட்டி சம்பந்தப்பட்டது, ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டதை லேர்ன் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு உட்காந்து மெனக்கெட்டு வந்துன்னா ஜென்ரல் அவேர்னஸ்னு ஃபோக்கஸ் பண்ண வேணாம். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிடலாம்னா மிச்சம் இருக்கிற 3 டாபிக் இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 செக்ஷனுக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஜென்ரல் சயின்ஸ். டீடைல் சிலபஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க பாருங்களேன், மேக்ஸ்ல பேசிக் மேத் பிளஸ் வந்து அட்வான்ஸ் மேத்னா இருக்கேன். ஏன்னா இங்க இருக்கு பாருங்களேன், அல்ஜிபரா இருக்கு, ஜாமெட்ரி இருக்கு, ட்ரிக்னோமெட்ரி இருக்கு, எலிமெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதெல்லாம் எது கீழே வரும்னா அட்வான்ஸ் மேத் கீழே போயிடும். மிச்சம் இருக்கிற இந்த நம்பர் சிஸ்டம், கோடு மாஸ் பிரின்சிபல், ஃபிராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ ப்ரொபோசிஷன், பர்சன்டேஜ், இந்த மென்சுரேஷன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் காம்போனன்ட் டெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே பேசிக் மேத் தான். இப்போ மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம்னு வச்சுக்கலாம், இதுல இருக்கிற டாபிக் எல்லாமே நமக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். அதோட என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாவே போதுமானது இருக்கும். அதாவது இந்த டெக்னீஷியன் கிரேடு 3ல என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்களோ அதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். ஏன்னா மேத்தை பொறுத்தளவுக்கு நம்ம சால்வ் பண்ணும் போதுதான் என்னன்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரிதான் வந்து ரீசனிங் டாபிக்மே இங்க பாருங்களேன், ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். இந்த ரீசனிங்க்கு என்னன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினே போதுமானது இருக்கும். மேத்து ரீசனிங் இதுக்கு அதிகமான ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒவ்வொரு டாப்பிக்கா எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கலாம், நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த அளவுல கொஸ்டின் கேட்கறாங்க என்ன பண்ணணும். ஆனா மிச்சம் இருக்கிற இருக்கு பாத்தீங்களா, அதாவது சயின்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ்ல நம்ம என்னன்னா ஆல்ரெடி ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணோம். லேர்ன் பண்ணாம போயிட்டு நம்மளால கை வைக்க முடியாது. இதுல இதெல்லாம் கேட்கறாங்க பாருங்களேன், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ், அதாவது பயாலஜில 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்க கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த சயின்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா 40 கேள்வி கேட்கறாங்க. ஸோ 40 மார்க் இதுல இருந்து சொலையா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், தனியா இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு நம்ம லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின், அதே மாதிரி பாலிட்டி கொஸ்டின், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கல வரும். பர்சனாலிட்டி, எக்கானமிக்ஸ், அதர் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ். என்னன்னா இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஒரு எக்ஸாம் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அதையே என்னன்னா மேலோட்டமா எடுத்து பார்த்தாவே வந்து போதுமானதா இருக்கும். இப்ப ஜென்ரல் சயின்ஸுக்கு பாருங்களேன், நான் ஜென்ரல் சயின்ஸுக்கு தான் வந்து நான் கம்ப்ளீட் கோச்சிங் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஃபோக்கஸ்டா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமுக்கு மட்டும்தான் வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதனால கம்ப்ளீட் கோர்ஸ் நீங்க பிசிக்ஸுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இந்த 12 டாபிக் தான். இந்த 12 டாபிக்கே நம்ம கிளாரிட்டியா லேர்ன் பண்ணாதான் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கான கிளாஸ் எல்லாமே நான் யூடியூப்ல வந்து கோர்ஸா தான் போட்டிருக்கேன். இதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். கம்ப்ளீட் வந்து பிசிக்ஸ்க்கான பிளேலிஸ்ட். இந்த இடத்துல கிளாஸோட இதுல பார்ட் 1 பார்ட் 2 மீன்ஸ் வந்து இந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்குன்னா அதுல 2 கிளாஸ் வந்து போட்டிருப்பேன். அதனால பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 மென்ஷன் ஆயிருக்கும். இதே தான் என்னன்னா கெமிஸ்ட்ரிக்கும். கெமிஸ்ட்ரியில 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற டாபிக் பார்த்தா மொத்தம் வந்து 9 டாபிக். இதுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட் கோர்சஸ் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணலாம். இதே மாதிரி தான் வந்து பயாலஜி. பயாலஜி கொஞ்சம் வாஸ்டான வந்து சப்ஜெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது இருந்தாலும் நம்ம லேர்ன் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து 10 டாபிக். இதுக்கான கிளாஸ்மே என்னன்னா சேம் தான். ஆனா கம்ப்ளீட் ஒரு கோர்ஸா தான் போட்டிருக்கேன். அது தனித்தனி பிளேலிஸ்டா அட்டாச் பண்ணனால இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இந்த கிளாஸ் ஒவ்வொரு வீடியோவும் நான் எடுக்கிறதுக்கு நான் எதை பேஸா வச்சிருந்தேன்னா ஸ்கூல் புக்கு, என்சிஆர்டி தான். ஸோ என்சிஆர்டிய பேஸா வச்சுதான் என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து நான் கோர்ஸ் எடுத்திருக்கேன். எதை நீங்க ஸ்கூல் புக் பார்க்கலாம், இல்லையா இந்த கோர்ஸை பார்க்கலாம். ஏன் சொல்லணும்னா ஸ்கூல் புக்கில் நம்ம அங்கங்க லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல வந்துன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு இதை கவர் பண்ணியிருப்பாங்க, பேசிக் சொல்லியிருப்பாங்க. 7th ஸ்டாண்டர்ட்ல அதை கொஞ்சம் அட்வான்ஸ் போயிருக்கும். அதே நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது கொஞ்சம் வந்து அட்வான்ஸா இருக்கும். அதனால அங்கங்க பிச்சு பிச்சு இருக்கனால அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு இதா வந்து நான் எடுத்திருக்கேன். கோர்ஸ் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப ஒவ்வொரு கிளாஸ்லுமே என்னன்னா நான் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணிடுவேன். அதாவது என்னன்னா நான் யூடியூப்ல தான் கோர்ஸ் எடுக்கிறதுனால நீங்க இந்த யூடியூப்ல ஒவ்வொரு வீடியோட டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணீங்கன்னா கிளாஸ் பிடிஎஃப் இன் கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். இந்த இதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க கிளாஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு எல்லா கிளாஸுமே வந்து ஒரே இதுல வேணும்னா இந்த ஒவ்வொரு கிளாஸோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். சரி, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கிடையாது, அந்த வீடியோட நார்மல்ல வந்து கமெண்ட் பண்ணலாம். நீங்க கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு எல்லா கிளாஸுக்கான பிடிஎஃப்பும் வேணும் சார்னு சொன்னீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட் வந்து அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா பிடிஎஃப்பும் என்னன்னா உங்களுக்கு லிங்கா கொடுத்துருவேன். நீங்க டைரக்டா போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட் சயின்ஸுக்கு வந்து என்ன படிக்கும்னு சொன்னா இப்போ இந்த கோர்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணா அதாவது கம்ப்ளீட் சயின்ஸ் கோர்ஸ் வந்து 59 நீங்க பே பண்ணணும். அதாவது நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டென்ட்டா வந்து கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்னைக்கு பே பண்றீங்களோ அன்னையிலேருந்து 30 டேஸ் வரும். இந்த கோர்ஸுக்கான லிங்க் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
இது வந்து சயின்ஸுக்கான இது. இப்ப அதே இது நம்ம மேத்து, ஆர் வந்து ரீசனிங்கு, ஆர் வந்து இப்ப சயின்ஸ்லயே ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருப்பாங்கல்ல, பிஏக்கு கேட்டிருப்பாங்கல்ல, அதுக்கான சோர்சஸ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கான லிங்க், அதாவது இதையுமே நான் வந்து டிரைவ்ல தான் கொடுத்துருக்கேன். இந்த டிரைவுக்கான லிங்க் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டெக்னீஷியன் கிரேடு 3ல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின், இதுல பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்து, பிசிக்ஸ், ரீசனிங் எல்லா பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் நீங்க உள்ள ஓப்பன் பண்ணி இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது ஓப்பன் ஆகல அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலான பணியும் வாய்ப்புல இந்த இது, அதாவது இந்த பிடிஎஃப் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பிடிஎஃப்க்கான லிங்கை நான் அட்டாச் பண்ணிடுறேன். இதுல நீங்க கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து சொல்லிட்டேன். இப்ப அந்த பிடிஎஃப், அதாவது இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ மேத்ல வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வரும். ஸோ மேத்ல எப்பெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு இருக்கும், அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே என்னென்ன ஆன்சர் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் இருக்காது. நம்ம சால்வ் பண்ணி வந்து கரெக்டா ஆன்சர் இருக்கான்னு சொல்லி வந்து செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் வந்து ரீசனிங். ஏன் நான் மேத் அண்ட் ரீசனிங்க சொல்றேன்னா, இதுக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாவே வந்து போதுமானதா இருக்கும். ஸோ அதனால தான் இதை நான் பர்டிகுலரா சொல்றேன். நான் இங்க சயின்ஸையும் அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸையும் என்னதான் பண்ணியாகணும்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதுல நம்ம கிளாரிட்டி இல்லைன்னா அது நம்ம மிஸ்டேக். பட் இதுல என்ன அதிகமான கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.